உலகெங்கும் வாழும் என் இனிய சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். இந்த பதிவு இப்ப கோச்சாரத்துல நிகழ்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பரிவர்த்தனை பற்றின ஒரு பதிவு. நவக்கிரகங்கள்ல சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது அப்படின்னு சொல்லக்கூடிய நவக்கிரகங்கள்ல ரெண்டு கிரகம் தான் முழு சுபம். அந்த முழு சுப கிரகங்கள் அப்படின்னா ஒருத்தர் குரு, இன்னொருத்தர் சுக்கிரன், ஒருத்தர் தேவகுரு, இன்னொருத்தர் அசுரகுரு. ஆனா ரெண்டு பேருமே மிகப்பெரிய தனத்துக்கு அதிபதி அப்படின்னா குரு. ஆடை ஆவணம், லக்ஸூரியஸ் நகை, பணம் நகை நகை நட்டு இந்த மாதிரி ஆடை ஆவணங்களா இருக்கிறதுக்கு அதிபதி யார் அப்படின்னா சுக்கிரன். அப்ப இவங்க ரெண்டு பேருமே இப்ப கோச்சாரத்துல பரிவர்த்தனை ஆயிருக்காங்க. குரு ரிஷபத்துல இருக்கிறாரு, சுக்கிரன் தனுசுல இருக்கிறார். அப்ப தனுசுல இருக்கக்கூடிய சுக்கிரன் பூராடம் 3ஆம் பாதத்துல முழு வலிமையோட உட்கராம்ச பாதத்துல பணத்தை வாரி வழங்கக்கூடிய இடத்துல சுக்கிரன் இருக்கிறார். அதே மாதிரி குருவும் தன்னுடைய நட்பு கிரகமான செவ்வாயினுடைய சாரத்துல இருக்கிறார். இப்ப இந்த ரெண்டு கிரகங்களும் குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை ஆகிறாங்க. பரிவர்த்தனை ஆகிறப்ப குரு தன்னுடைய ராசியான தனுசுலையும் சுக்கிரன் தன்னுடைய ராசியான ரிஷபத்திலையும் ஆட்சி ஆகிறாங்க. பரிவர்த்தனையாகி ரெண்டு பேரும் அவங்கவுங்க இடத்துல ஆட்சி ஆகிறாங்க. இப்ப இதனால என்ன நடக்கும் அப்படின்னா ஒவ்வொரு ராசி வரியா பார்க்கலாம். இப்போ மேச ராசிக்கு சுக்கிரன் 2ஆம் இடத்திற்கும் தனஸ்தானத்திற்கும் தனம், வாக்கு, குடும்பம், தனம், குடும்பம். அது 7ஆம் இடத்திற்கும், 7ங்கிறது கலத்திரம், கூட்டு தொழில், வியாபாரம். அப்ப இந்த ரெண்டுக்கும் தனம், குடும்பம் அப்படிங்கிறப்ப குடும்பத்துல ஒரு புதிய வரவு, பணத்துல ஒரு வரவு. அப்ப திருமணம் ஆகாம இருக்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை இப்ப சுக்கிரன் உருவாக்கி கொடுப்பார். அதே மாதிரி பாக்கியாதிபதி, மேசத்துக்கு பாக்கியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துக்கு அதிபதியான குரு 9ஆம் இடத்திலேயே ஆட்சி ஆகிறார். அப்ப 2ஆம் இடத்து அதிபதி சுக்கிரனும் ஆட்சி, 9ஆம் இடத்து அதிபதி குருவும் ஆட்சி. 2 கிரகங்கள் ஆட்சி ஆகிறப்ப அதுவும் ஒரு வகை வித்தியாசத்திலேயே ரெண்டு பேரும் எக்ஸாக்டா 2 பேரும் சரி டிகிரியில ஒரு பாதைதான் வித்தியாசம். அப்ப பரிவர்த்தனை ஆகிறதுனால மேச ராசிக்கு இது ஒரு அருமையான ஒரு கிட்டத்தட்ட இந்த ஒரு வார காலம், அதாவது கார்த்திகை 17 வரைக்கும் இந்த இணைப்பு இருக்கு. அது வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க முயற்சி பண்றவங்க திருமணத்துக்கோ, குழந்தைக்கோ, தொழிலுக்கோ, நீ எதுக்கு முயற்சி பண்ணாலும் வராத பணத்துக்கு போய் நீங்க வராத பணத்தை கேட்டீங்கன்னா வந்துடும். ஏன்னா 2 தனகாரங்களும் ஆட்சி இருக்கிறதுனால உங்களுக்கு தனம் வரவுக்கு குறைவில்லாத இது ஒரு அற்புதமான ஒரு காலம்தான் அந்த மேசத்துக்கு. சரி, அடுத்து ரிஷபத்தை பார்த்தோம்னா ரிஷபத்துக்கு 1ஆம் இடத்திற்கும் ராசிக்கும் 6ஆம் இடத்திற்கும் அதிபதி. 6ங்கிறது சம்பளம் வாங்கக்கூடிய தொழில், ரணருணா ரோக சத்ரு அந்த ஸ்தானம். அப்போ 6ஆம் இடத்திற்கும் அதிபதியான சுக்கிர பகவான் தன்னுடைய ஸ்தானத்துக்கு 1ஆம் இடத்திற்கே வர்றதுனால நீங்க எதிரிகளிட்ட இருந்து உங்களுக்கு அப்படின்னு சொல்றதை விட நீங்க ஒரு தொழிலுக்காக அல்லது உடல்நிலையில அக்கறை எடுத்துக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப தொழிலுக்காக கடன் வாங்கணும். ஆனா கடன் வாங்குறப்ப ரொம்ப எச்சரிக்கையா தான் வாங்கணும். ஏன்னா 1க்கு 6க்கு அதிபதி 1 6லயே இருக்கிறார், 1ஆம் இடத்துலயே இருக்கிறதுனால உங்க ராசிநாதனாம் இருக்கிறதுனால உடல்நிலையிலையும் கொஞ்சம் கவனத்தை எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நமக்கு ஏத்தமா இருக்கிறவங்க, நம்ம சுற்றி இருக்கிறவங்ககிட்டையும் கொஞ்சம் விழிப்புணர்வா நம்ம இருந்துக்கணும். ஆனா குரு பகவான் உங்க ராசிக்கு 8க்கும் 11ஆம் இடத்திற்கும், 8 அப்படிங்கிறது ஆயுத்தானம், திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது. அப்ப குரு பகவான் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் அப்படின்னா உங்களுக்கு திடீர் கனவரம் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு உண்டு.
எப்பயோ வர வேண்டிய பணம் இவ்வளவு நாளா கழிச்சு திடீர்னு இப்ப செட்டில் ஆகி கூட வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா குரு பகவான் உங்களுக்கு ராசிக்கு 11ஆம் இடத்து அதிபதி. அதனால உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் ரிஷப ராசிக்கு இருக்குது. அடுத்தது மிதுன ராசிக்கு 5ஆம் இடத்திற்கும் 12ஆம் இடத்திற்கும் அதிபதியான சுக்கிர பகவான் உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்தார். இப்ப 7ஆம் இடத்துல தான் இருக்கிறார். அவரே 12ஆம் இடத்திற்கும் அயன சயனமாக விரயஸ்தானத்திற்கும் அதிபதி. அதே மாதிரி உங்களுடைய விரயஸ்தானத்துல குரு பகவான் இருந்தாரு. இப்போ பரிவர்த்தனை ஆகிறதுனால 5ஆம் இடத்திற்கு அதிபதியான சுக்கிர பகவானும் 12ஆம் இடத்துல ஆட்சி ஆகிறாரு. 7ஆம் இடத்திற்கு அதிபதியான குரு பகவான் 7ஆம் இடத்திலேயே ஆட்சி ஆகிறார். அப்போ என்ன அப்படின்னா 7ஆம் இடம் அப்படிங்கிறது மனைவிக்கு உங்களுக்கு பகைஸ்தானம், பாதகஸ்தானம், மிதுனத்திற்கு பாதகஸ்தானம். அப்ப பாதகாதிபதி பாதக இடத்திலேயே போய் உட்கார்றாரு. ஆனா 5ஆம் இடத்து அதிபதியும் விரயஸ்தானாதிபதியுமான சுக்கிர பகவான் விரயஸ்தானத்துல வந்து உட்கார்றாரு. அப்போ இப்பதான் நீங்க குழந்தைகளுக்காக குழந்தைகளுடைய கல்வி செலவுக்கு, குழந்தைகளுடைய மருத்துவ செலவு, மருத்துவம் மூலமா குழந்தை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சுப விரயங்கள் அதிகமா வரும். கடக ராசிக்கு சுக்கிர பகவான் 4ஆம் இடத்திற்கும் 11ஆம் இடத்திற்கும் அதிபதி. 4-11. இப்போ 4-11ங்கிறது 4ங்கிறது சுகஸ்தானம், வண்டி வாகனம், யோகம், தாய் இதையெல்லாம் கொடுக்கக்கூடிய எல்லா சுகங்களை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் 4. 11ங்கிறது முழுக்க வெற்றி அளிக்கக்கூடிய வெற்றி ஸ்தானம். ஆனாலும் உங்களுக்கு அது பாதக ஸ்தானமும் கூட, அதையும் நம்ம மறந்துடக்கூடாது. அப்ப சுகஸ்தானாதிபதி லாபஸ்தானத்துல ஆட்சி பெறுது அப்படிங்கிறது இது வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டத்தினுடைய ஒரு விடிவு காலம். ஒரு நல்ல ஒரு சரியான வாய்ப்புகள் கிடைக்கிறப்ப என்ன வாய்ப்புகள் இருக்குதோ, வண்டி வாகனம் வேணும், வீடு வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கெல்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதை பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல பிற்காலத்துக்கு பயன்படும். ஏன்னா 11ஆம் இடத்துல ஒரு ஆட்சியாளர்னால பின்னாடி உங்களுக்கு பெனிஃபிட்டை கொடுக்கக்கூடிய அளவுக்கு லாங் டேர்ம் பீரியடுக்கு வரக்கூடிய லாபங்களை தரக்கூடிய தொழில் எதுவாக இருந்தாலும் சரி அதை நீங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இதுல நீங்க இதை பயன்படுத்திக்கலாம். அதே சமயம் குரு பகவான் உங்க ராசிக்கு 6ஆம் இடத்திற்கும் 9ஆம் இடத்திற்கும் அதிபதி. 6ங்கிறது கடன் ருண ரோக சத்துருஸ்தானம், 9ங்கிறது பாக்கியஸ்தானம். அப்போ தந்தையினுடைய மூலமா உங்களுக்கு நிறைய தன வரவு கிடைப்பதற்கான தந்தையினுடைய சொத்துக்கள் அபாகம் தெரியாம இருக்கலாம். அடுத்தது தந்தையினுடைய செல்வாக்கு அதிகமாகும், தந்தையினுடைய தொழில் அபிவிருத்தி அடையும், தந்தையினுடைய புகழ் அபிவிருத்தி அடையும். இது மாதிரி தந்தைக்கும் இதனால ஒரு நல்ல ஒரு காலம். ஆனா இது ஒரு ஷார்ட் பீரியட் தான், இந்த ஒரு வார காலத்துக்கு தான். அதுக்கப்புறம் சுக்கிர பகவான் ரிஷபத்துக்கு போயிட்டு அந்த மகரத்துக்கு போயிட்டு அப்படின்னா மாறிடும். அதனால இது ஒரு ஷார்ட் பீரியட், ஒரு குறுகிய காலம். அதுக்குள்ள நீங்க பயன்படுத்துறவங்க பயன்படுத்திக்கீங்க. கடக ராசிக்கு இது ஒரு அற்புதமான காலம். அடுத்து சிம்ம ராசிக்கு பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் 3ஆம் இடத்திற்கும் 10ஆம் இடத்திற்கும் அதிபதி. அப்ப 3-10 அப்படிங்கிறப்ப முயற்சி ஸ்தானம், 10ங்கிறது சொந்த தொழில். அப்ப சொந்த தொழிலுக்கு முயற்சி பண்றவங்களுக்கு சுக்கிர பகவான் 10ஆம் இடத்திலேயே ஆட்சி பெறதுனால சொந்த தொழிலுக்கு வைக்கிறதுக்கு முயற்சி பண்றவங்களுக்கு இது வரைக்கும் தடையா இருந்த தடையெல்லாம் நீங்கிரும். நீங்க இப்ப முயற்சி பண்ணினீங்கன்னா கண்டிப்பா அதுல நீங்க வெற்றி அடைஞ்சலாம். ஆனா அதே சமயம் குரு பகவான் 5ஆம் இடத்திற்கும் 8ஆம் இடத்திற்கும் அதிபதி. 5ங்கிறது ஒருவருடைய செல்வாக்கு, புகழ், அந்தஸ்து, பூர்வ புண்ணியம், புத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம். அப்ப 5ஆம் இடம். 8ங்கிறது ஆயுள் ஸ்தானம், கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு, இது எல்லாம். அப்ப நீங்க பூர்வீக சொத்துல பாகம் பிரிக்கிறப்ப இருந்தாலும் சரி, டாக்குமெண்ட்ல கையெழுத்து போட்டாலும் சரி,
கொஞ்சம் நீங்க ரொம்ப உங்களுக்கு பிரச்சனை வராத அளவுக்கு ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு பார்த்து அதை செஞ்சுட்டீங்க அப்படின்னா இந்த பரிவர்த்தனை உங்களுக்கு நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கும். அடுத்து கன்னி ராசிக்கு சுக்கிர பகவான் 2ஆம் இடத்திற்கும் 9ஆம் இடம் தன பாக்கியாதிபதி, ரொம்ப அற்புதமான ஒரு இடம் 2ஆம் இடமும் 9ஆம் இடம். அவர் 9ஆம் இடத்திலேயே ஆட்சி ஆகிறார். இதுதான் உங்களுக்கு அதே மாதிரி சுகஸ்தானாதிபதி சுகஸ்தானத்திலேயே ஆட்சி ஆகிறார் பரிவர்த்தனையினால. ஆக இது உங்களுக்கு உண்மையிலேயே இந்த ஒரு வார காலம் நீங்க தொட்ட எதுல எல்லாம் முயற்சி பண்றீங்களோ அந்த எல்லாம் பணம் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தீர்த்து கொடுத்துட்டே இருக்கும். இப்போ 4-7க்கு உண்டானவர் குரு. அப்ப 4-7ங்கிறதுங்க, திருமணத்துக்கு முயற்சி பண்றீங்க, வண்டி வாகன யோகத்துக்கு முயற்சி பண்றீங்க, குடும்பத்தை டெவலப் பண்ணணும்னு பாக்குறீங்க. இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஒரு குடும்பத்துக்கான தனவரவு, எல்லா வழியிலையும் தனவரவு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். அடுத்தது துளாராசி. துளாராசிக்காரங்க தான் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய ராசி. ஏன்னா துலா ராசிக்கு 8ஆம் இடத்திற்கும் அவர் தான் அதிபதி சுக்கிரன். ராசிக்கு 3ஆம் இடத்திற்கும் 6ஆம் இடத்திற்கு அதிபதி குரு. அப்ப 3-6க்கு உண்டான குரு பகவான் 3ஆம் இடத்துக்கே வராது. 8ஆம் இடத்து அதிபதி 8க்கே போறாரு. ரொம்ப நீங்க மட்டும்தான் எந்த விஷயமா இருந்தாலும் ஒவ்வொரு ஸ்டெப்பா யோசிச்சு இந்த ஒரு வார காலம் மட்டும்தான், ரொம்ப நாள் இல்ல, இந்த ஒரு வார காலம் ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். ஏன்னா கடன் கொடுத்தவே நிற்க ஆரம்பிக்கலாம். நான் கடனை தரேன்னு வரலாம், நாளைக்கு அது பின்னாடி பிரச்சனை 6-8 தொடர்பு இருக்கிறதுனால இந்த மாதிரி விஷயங்கள், அதனால நீங்க தேவையில்லாத பிரச்சனைகள், இந்த பண விஷயத்துல போய் மாட்டிக்கிறது, இந்த மாதிரி இதுல எல்லாம் நீங்க சிக்காம நீங்க இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு மட்டும் இது ரொம்ப எச்சரிக்கை. அடுத்து விருச்சிக ராசிக்கு குரு பகவான் 2ஆம் இடத்திற்கும் 5ஆம் இடத்திற்கும் அதிபதி. இப்ப 2ங்கிறது குடும்பத்தானம், தனவரவு கொடுக்கக்கூடிய தனஸ்தானம். 5ங்கிறது பூர்வ புத்தஸ்தானங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். இப்ப இந்த 2-5க்கு உண்டான அதிபதி 2ஆம் இடத்திலேயே ஆட்சி ஆகுது. சுக்கிர பகவான் உங்களுக்கு 7க்கும் 12க்கும் அதிபதி. அப்ப 7-12 அப்படின்னா மனைவி தொழில் இதெல்லாம் வியாபாரம் இதெல்லாம் 12ஆம் இடமும் சம்பந்தப்படுறது, அவரே அதிபதியா வர்றதுனால கொஞ்சம் விரயங்கள் அதிகமாகாம நீங்க பார்த்துக்கணும். ஏன்னா விரயஸ்தானாதிபதி, விரயம் அதிகமாகாம நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா குரு பகவான் கொடுக்கக்கூடிய அந்த தனத்தை உங்களால அப்படியே வச்சுக்க முடியும். அருமையான காலம், அருமையான ஒரு நேரம். இது விருச்சிக ராசிக்கு சூப்பரான நேரம். அடுத்து தனுசு ராசிக்கு சுக்கிர பகவான் 6ஆம் இடத்திற்கும் லாபஸ்தானத்திற்கும் அதிபதி. 6ஆம் இடங்கிறது சத்ருஸ்தானம், இது லாபஸ்தானம். சொந்த தொழில் செய்யற சம்பளம் வாங்குற தொழிலுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா 6ஆம் இடங்கிறது நோயை கொடுக்கக்கூடியது, வம்பு வழக்கெல்லாம் கொடுக்கக்கூடியது. அதே சமயம் லாபஸ்தானத்திற்கு அவர் தான் அதிபதி. உங்களுடைய அபிலாட்சிகளை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்கறதும் அவர் தான். பகையா இருந்தாலும் இயற்கை சுபர்கள் இயற்கை பகை அப்படின்னு சொல்லக்கூடிய இயற்கையில பகையா இருந்தாலும் அவர் தனத்தை சுகத்தை உங்களுக்கு எல்லா வெற்றிகளையும் கொடுக்கக்கூடிய இடத்துல அங்க சுக்கிர பகவான் இருக்கிறதுனால இந்த பரிவர்த்தனை உங்களுக்கு ரொம்ப ஒரு நல்லா இருக்கும். அதே மாதிரி குரு பகவானும் உங்களுக்கு 1க்கும் 4ஆம் இடத்திற்கும் அதிபதி. 4ஆம் இடத்திற்கு அதிபதி 1ஆம் இடத்திற்கும் அதிபதி 1ஆம் இடத்திலேயே ஆட்சி ஆகிறார். ஆக உடல்நிலையில வண்டி வாகன யோகம் வாகனம் இருக்குது, வண்டி வாகனம்லாம் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த காலகட்டத்தை நீங்க சரியா பயன்படுத்திக்கங்க. அடுத்தது மகர ராசிக்கு 5ஆம் இடத்திற்கும் 10ஆம் இடத்திற்கும் அதிபதி சுக்கிர பகவான். அப்ப 5ஆம் இடத்து அதிபதி இப்ப எங்க வராரு? குரு பகவான் 12ஆம் இடத்திற்கும் 3ஆம் இடத்திற்கும் அதிபதி. விரயஸ்தானம் விரயஸ்தானத்திற்கும் முயற்சி ஸ்தானத்திற்கும் அதிபதியான குரு பகவான் இப்ப எங்க போறாரு? 5ஆம் இடத்திற்கு போறாரு. குரு 5ஆம் இடத்துல போனா பரிவர்த்தனையாகி போனா காரகோ பாவனாசி அப்படின்னு சொல்லு. அப்ப குழந்தைகளுக்காக மருத்துவ செலவுகள், குழந்தைகள் விஷயத்துல
ரொம்ப ஜாக்கிரதையா அதை மட்டும் நீங்க பார்த்துக்கணும். 5ங்கிறது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம். பூர்வ புண்ணியத்துல அதுலயே உங்களுக்கு அதுல பாகம் பிரியாம இருக்கிறது, அதனால வரக்கூடிய சொத்து, அதுல இருந்து வரக்கூடிய வருமானங்கள் அதுல எல்லாம் குறைவில்லாம இருக்கும். ஆனா புத்திர ஸ்தானத்திற்கு அதிபதினால குழந்தைகளை மட்டும் கொஞ்சம் ரொம்ப ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா கும்பம். கும்பத்துக்கு இது ஒரு அற்புதமான யோக காலம். ஏன்னா 4ஆம் இடத்திற்கும் 9ஆம் இடத்திற்கும் அதிபதி சுக பாக்கியாதிபதி சுக்கிரன், சுகஸ்தானத்திலேயே ஆட்சி. குரு பகவான் 2ஆம் இடத்திற்கும் 11ஆம் இடத்திற்கும் அதிபதி. கும்பலகனும் மேசலகனும் தான் இந்த பரிவர்த்தனையில முழுக்க முழுக்க சுப பலன்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு ராசி. கும்ப ராசிக்கு என்னென்னலாம் நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் நிறைவேற்றிக்கீங்க. என்ன வாங்கணும்னு நினைச்சாலும் இந்த காலகட்டம் 17ஆம் தேதிக்குள்ள துணிஞ்சு வாங்குங்க. எல்லாமே ரொம்ப சூப்பரான காலகட்டம் கும்பராசிக்கு. மேசத்துக்கும் கும்பத்துக்கும் அவ்வளவு ஒரு அற்புதமான இடம். அதே மாதிரி கன்னிக்கும் அற்புதமான ஒரு காலகட்டம், சரியா பயன்படுத்திக்க. அடுத்தது மீன ராசி. மீன ராசிக்கு 3ஆம் இடத்திற்கும் 8ஆம் இடத்திற்கும் அதிபதி சுக்கிர பகவான். 3ங்கிறது சிறுதூர பயணங்கள், முயற்சி ஸ்தானம், ஆடை ஆவரணத்தை எல்லாம் குறிக்கக்கூடிய இடம். தைரிய வீரிய ஸ்தானம் 3ஆம் இடம். அப்போ 8ஆம் இடங்கிறது ஆயுள்ஸ்தானம். அது 8ங்கிறது எப்பயுமே தெரியும், கோர்ட்டு கேஸ், பம்பு வழக்குகள் எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் 8ஆம் இடம். அப்போ சுக்கிர பகவான் உங்களுக்கு 3, 8 வர்றதுனால அவர் 3ஆம் இடத்திற்கே ஆட்சியா இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றியடையும். ஆனா 8ஆம் இடத்து அதிபதியாகவும் இருக்கிறதுனால அதுவும் தனுசுல அவர் பாத்தீங்கன்னா புராட 3ஆம் பாதத்துல முழு வலிமையோட புஷ்கராம்ச பாதத்துல இருக்க முழு வலிமையோடு இருக்க. அதனால நீங்க உங்களுடைய புகழ் அந்தஸ்து இதெல்லாம் உயர்ந்தாலும் நீங்க கொஞ்சம் எச்சரிக்கை. 8ஆம் இடத்து அதிபதிங்கிற விதத்துல நீங்க ரொம்ப கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கணும். அடுத்து குரு பகவான் உங்க ராசிக்கு 1ஆம் இடத்திற்கும் 10ஆம் இடத்திற்கும் அதிபதி. 10ங்கிறது கர்மஸ்தானம், ஜீவனஸ்தானம். அப்ப சொந்த தொழிலுக்கு உண்டானவர் 10 ஒரு பாவியாக இருந்தாங்க. இப்ப அப்படி இல்லை. இந்த பரிவர்த்தனையினால குரு 10ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. 10ங்கிறது தொழில் ஸ்தானம். அப்ப தொழில்ல கொஞ்சம் குரு இருக்கக்கூடிய இடத்துல அவ்வளவு சரியா நல்லதை பண்ண மாட்டார். அதனால தொழில் ஸ்தானத்துல சொந்த தொழில் செய்யறவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கணும். எச்சரிக்கையா இருக்க வேண்டிய ராசி அப்படின்னா துலாமும் மீன ராசியும் தான். இந்த ஒரு வார காலம் ரொம்ப கொஞ்சம் எச்சரிக்கையா, எதிரையும் முன்னெச்சரிக்கையா செயல்பட வேண்டியது. மற்றதுல மேசம், கும்பம், கன்னி, விருச்சிகம், கடகம் இதெல்லாம் ரொம்ப அற்புதமான பலன்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு ராசி. நன்றி நேயர்களே. மீண்டும் அடுத்த பதிவுல சந்திக்கிற வரைக்கும் எல்லாம் வல்ல எம்பெருமான் முருகப்பெருமான் உங்களுக்கு எல்லா வளங்களையும் நலங்களையும் வாரி வழங்க வேண்டும் என்று வேண்டி இந்த பதிவு நிறைவு செய்கிறோம்.